வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற ரீதியில் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து வரவு செலவு திட்டத்தின் பல விடயங்களை முன்வைத்திருந்தார். இன்றைய தினத்தில் நாங்கள் உண்மை நலச நிகழ்ச்சியில் நேற்று நாளில் முன்வைக்கப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் முக்கிய 10 விடயங்கள் சார்ந்துதான் நாங்கள் பார்க்க போகின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான இலங்கை அரசின் வரவு செலவு திட்டம் நேற்று தினத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நாடாளுமன்ற சமர்ப்பித்தார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வருமானமாக 4,990 பில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள அதேவேளை செலவாக 7,190 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கமைய வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறையாக 2,200 பில்லியன் ரூபாய் காணப்படுகிறது. ஒன்று, அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளத்தை 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாய் வரை அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பள அதிகரிப்பை பல கட்டங்களின் கீழ் செயல்படுத்த யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 21,000 ரூபாவிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27,000 ரூபாய் வரை, 2026ஆம் ஆண்டு முதல் 30,000 ரூபாய் வரை அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசனை தனியார் துறை நிறுவன உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சரான ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கூறுகிறார். மூன்றாவது விடயம், தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருவரின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1,700 ரூபாவாக வழங்குவதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யும் என அவர் கூறுகிறார். நான்காவது விடயம், மலையக தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக 7,583 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு ஒதுக்கீடு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள லயன் வீடுகளை அபிவிருத்தி செய்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 4,267 மில்லியன் ரூபாய் வழங்கப்படுகின்றது. மலையக தமிழ் இளைஞர்களுக்காக தொழில் பயிற்சி, வாழ்க்கை தர உயர்வு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 2,450 மில்லியன் ரூபாய், மலையக தமிழ் சமூகத்தின் பாடசாலைகளுக்கான நவீன வகுப்பறைகளை அமைப்பதற்காக 866 மில்லியன் ரூபாய். ஐந்தாவது விடயம், ஓய்வூதியத்தை அதிகரிக்க இந்த முறை வரவு செலவு திட்டத்தினூடாக யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் ஓய்வு பெறுகின்றவர்களின் ஓய்வூதியம் புதிய திட்டத்துக்குள் உள்வாங்கப்படுகிறது. அரச ஊழியர்களின் இடர்கடன் எல்லை 2,50,000 முதல் 4 லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக 1/1/2020ஆம் திகதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் ஓய்வூதியம் 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்ய யோசனை முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆறாவது விடயம், விவசாயிகளை பாதுகாக்கும் திட்டம் தொடர்பில் அனுருகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைத்திருக்கிறார். இதன்படி பெரும்போகத்தில் அரசாங்கம் நெல் கொள்ளளவு செய்வதற்காக 5,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளதுடன் விவசாயிகளுக்கான உர மானியத்தை வழங்குவதற்காக 35,000 மில்லியனை ஒதுக்கீடு செய்துள்ளது. ஏழாவது விடயம், பொது போக்குவரத்து வசதிகளை நவீனமயப்படுத்த ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க திட்டமிட்டிருக்கிறார். இதன்படி கொழும்பு நகர் பகுதிகளுக்குள் பிரதான மார்க்கங்களில் 3 நுழைவாயில்களை கொண்ட நவீன பேருந்துகள் 100 சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்காக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ரயில் போக்குவரத்து திட்டத்தை மேம்படுத்தும் நோக்கில் 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, புதிய ரயில் பெட்டிகளை நிர்மாணிப்பதற்காக 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எட்டாவது விடயம், தமிழர் செறிந்து வாழும் வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி வடக்கு மாகாணத்தில் பிரதான வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்வதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.
முல்லைத்தீவுல இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி செல்லும் வீதியின் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 9வது விடயம், கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மாகாண பொருளாதார அபிவிருத்திக்காகவும் கல்வி, சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி, சுற்றுலாத்துறை சேவைகளை முன்னேற்றமடைய செய்ய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டம் ஊடாக யோசனை முன்வைத்திருந்தாலும் 10வது விடயம், இலங்கை தினம் என்ற தினம் ஒன்றை நடாத்த இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு. சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்கும் நோக்கில் இந்த நிகழ்வை நடத்த ஜனாதிபதி யோசனை முன்வைத்திருக்கிறார். இந்த தினத்தை நடத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தினூடாக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சுதந்திர தினத்துக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டில் நாடு மிகவும் சிக்கலான சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளை சந்தித்தது. 2022ஆம் ஆண்டில் நெருக்கடி ஏற்பட்டாலும் நெருக்கடிக்கான அடிப்படை காரணங்கள் வரலாற்று மற்றும் கட்டமைப்பு ரீதியானவையாகும். இந்த குறைபாடுகள் குறுகிய பார்வை கொண்ட ஆட்சி மற்றும் மோசமான பொது நிதி முகாமைத்துவத்தினால மேலும் அதிகரித்தன. இந்த நெருக்கடியானது நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் இயல்பு நிலையை வந்து சீர்குலைத்ததோடு வியாபாரங்கள் முதல் வீடுகள் வரை அனைத்து துறைகளிலும் காணப்பட்டது. எரிபொருள், மின்சாரம், அத்தியாவசிய உணவுப் பொருள் மற்றும் மருந்து உள்ளிட்ட சேவைகளில் ஏற்பட்ட இந்த பற்றாக்குறையானது நாட்டு மக்கள், குறிப்பாக பெண்கள், சிறுவர், ஊனமுற்றோர் மற்றும் முதியவர்கள் அனைவரும் கடுமையாக இந்த சிரமத்துக்கு உள்ளாக வேண்டிய தேவை இருந்தது. அடிப்படை தேவைகளை பெற மக்கள் நீண்ட வரிசையில பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. சிலர் வரிசையில காத்திருக்கும் போது உயிரிழந்தும் இருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டின் நெருக்கடி வெறும் பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, அது அரசியல் நிர்வாகம் மற்றும் ஆளுகையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்பதுடன் இதற்கு முன்னர் எப்போதுமே இல்லாத அளவிலான துன்பங்களுக்கு வழிவகுத்திருந்தது. பொருளாதாரத்தின் ஆரம்ப வீழ்ச்சி நிவாரணம் அளிக்கப்பட்டு பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் 2020ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி மனிதாபிமான நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதுடன் சமூகத்தின் ஏழ்மையான மற்றும் மிகவும் வலுவற்ற பிரிவுகளை பாதித்துள்ளது. பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியை தாண்டி இந்த நெருக்கடியானது நாட்டில் அரசியல் மாற்றம் ஒன்றினையும் ஏற்படுத்தியது. தாங்கிக் கொள்ள முடியாத பொருளாதார கஷ்டங்கள் ஊழல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு எதிரான சமூக அமைதியின்மைக்கு வழிவகுத்தன. அவர்கள் அதிகாரத்திலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வெகுஜன போராட்டங்கள் பல, அந்த போராட்டங்களின் ஊடாக விரட்டியடிக்கப்பட்டனர். அதன் பிறகு ஒரு தற்காலிக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இது மக்களின் ஆணையை சிதைக்கும் செயலாகும். இருப்பினும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்துக்கான மக்களின் அபிலாசைகள் நிறைவேறவில்லை. ஏனெனில் அந்த தற்காலிக அரசாங்கத்தின் உருவாக்கம் பெரும்பாலும் பொதுமக்களின் இழப்பில் ஊழல்வாதிகளை மீட்கும் முயற்சியாகும். 2023 மார்ச் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்க எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகளில் ஜனநாயக சட்டபூர்வமான தன்மையில் குறைபாடுகள் வெளிப்பட்டன. அசைக்க முடியாத உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவத்தின் 2024 கடைசியில் இடம்பெற்ற ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களுக்கு பிறகு நாட்டின் பொருளாதார, சமூக, அரசியல் முறைமையை மாற்றுவதன் மூலம் ஒரு நாட்டை பொதுவான செழிப்பை நோக்கி வழிநடத்தும் வலுவாக மக்கள் ஆணையுடன் புதிய அரசாங்கத்தை உருவாக்க முடிந்திருக்கிறது. எனவே நிலைபெறான வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தியை நோக்கி பொருளாதாரத்தை வழிநடத்துவதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றத்துக்கான மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான அடித்தளமிடும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்கள் எதிர்கொண்ட சவால்களில் ஒன்று இந்த மகத்தான வெற்றியை தடுக்க முயன்றவர்களால் எமது பொருளாதார கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு எதிரான கட்டுக்கதைகளையும் தீய பிரச்சாரங்களையும் எதிர்கொண்டமையாகும். இலங்கை ரூபாவுக்கு எதிரான டொலரின் பெறுமதி 400 ரூபாவாக உயரும், எரிபொருள் வரிசைகளின் சகாப்தம் இன்று மீண்டும் ஏற்படும், சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்களிலும் வெளிநாடுகளும் புதிய அரசாங்கத்தை தனிமைப்படுத்துவார்கள், முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழப்பார்கள், தனியார் சொத்துக்கள் முழுமையாக தேசியமயப்படுத்தப்படும் போன்ற தவறான கருத்துக்கள் காணப்பட்டன. அற்ப அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கப்படுகின்ற கட்சிகளால் உருவாக்கப்பட்ட எமது அரசாங்கத்துக்கு எதிரான பிம்பம் மேலதிக தடைகளை ஏற்படுத்தியது. எமக்கு எதிராக இதுபோன்ற எதிர்பிரச்சாரங்கள் இருந்த போதிலும் புதிய சூழ்நிலையினை வெற்றிகரமாக வழிநடத்தவும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் சர்வதேச அபிவிருத்தி பங்காளர்கள் மற்றும் வெளிநாடுகளுடன்
பொருட்களுடன் வலுவான உறவுகளை பேணவும் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை உருவாக்கவும் தங்களால் முடியுமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதன்படி விலை மற்றும் நிதித்துறை படிப்படியாக ஸ்திரமடைந்ததுடன் ஒரு வருட அளவீட்டின்படியாக திரைசேரி உண்டியல் வீதம் 8.8 வீதமாக குறைவடைந்திருக்கிறது. பணவீக்கம் 2025 ஜனவரியில் 4.0 வீதம் எதிர்மறையாக காணப்பட்டது. 2024 ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் குறிப்பிடத்தக்க அளவிலான கடன் மீள் கொடுப்பனவுக்கு பின்னர் அந்நிய செலவாணி இருப்பானது 6.1 பில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டது. இதற்கு மேலதிகமாக நாணய மதிப்பு தேய்மானம் குறித்த விடயங்கள் இருந்த போதிலும் இலங்கை ரூபாவின் மதிப்பு ஒரு டாலருக்கு ஏறக்குறைய 300 ரூபாவாக வலுவடைந்துள்ளதுடன் 2025 பொருளாதார வளர்ச்சி 5 வீதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு பல விடயங்கள் நேற்று தின நாடாளுமன்ற அமர்வில் நிதியமைச்சர் ரீதியில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்வைத்திருந்ததெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் பொருளாதார மீட்சிக்காக இந்த பயணத்தினை அவர்கள் தொடர்ந்த போது அதிக அரசிறை வாய்ப்புகள் உருவாக்கப்படும், செயற்திறன் அதிகரிப்பு, வீண்விரயங்களிலும் ஊழலையும் ஒழித்தல், சிறந்த முன்னுரிமை மற்றும் சிறந்த வரி நிர்வாகம் மூலம் உருவாக்கும் சேமிப்புகளால் மக்களின் முன்னுரிமைகளை நிறைவேற்ற தமக்கு அதிக வளங்கள் கிடைக்கும். எனவே ஒரு நாடாக நாம் பொறுமையுடன் காத்து கூட்டாக ஒழுக்கத்துடன் உறுதியுடனும் செயற்பட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி முன்னோக்கி சென்றால் பல பிரதிபலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையிலான அவருடைய அந்த பேச்சு அமைந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் தொடர்பிலான வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாசிப்பு அதாவது வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்புகள் எவ்வாறு செல்ல போகின்றது, இருக்கக்கூடிய இந்த நாட்களிலான அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளுடைய வாத பிரதிவாதங்கள் எவ்வாறு நகரப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.